கேட்டதை கொடுக்கும் இளங்குமரன். இந்த மலை சுற்றி நிறைய சித்தர்கள் நடமாட்டம் அதிகமாகவே இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே சொல்றாங்க. அதுக்கு உதாரணமே இந்த உள்ள சித்தரோட சிலைகள் தான் நிறையவோ இருக்கு. கோயில் கோபுரத்து மேலேயும் சரி, இந்த சுற்றி நான் சொன்ன பார்த்தீங்களா, அங்கேயே சித்தர்களோட சிலைகள் அதிகமாக யாரும் 18 சித்தர்களோட இருக்கு. வேண்டிய வரத்தை எங்கள் அப்பன் ஈஸ்வரன்ட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தாங்க, கேட்டது கிடைக்கும் எங்கள் அப்பன் முருகன்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வசனமே இருக்குது. அது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். முக்கியமாக சித்தர்கள் வழிபட்ட ஒரு ஸ்தலம், ஒரு சின்ன குன்று மேலே தான் முருகர் அமர்ந்திருக்கிறாரு. இந்த குன்று எங்கே இருக்குது, இந்த மலைக்கோவில் எங்கே இருக்குன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. சின்ஸ் டு கே யாழி ரிட்டர்ன்ஸ் ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் பிரசாந்த். இப்போ நம்ம எங்கே கோயில் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முருகர் கோயில் தாங்க வந்திருக்கோம். திருப்பூர்னாலே நம்ம முருகர் 6 படிக்கு ஈடான திருப்பூர் முருகர் கோயில் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, திருப்பூர்ல இருந்து காட்டூர், அதாவது இல்லலூர்ல இருந்து திருப்பூர்ல இருந்து கொஞ்சம் தூரத்திலே அந்த கோவில் இருக்கு. அந்த காட்டூர் இளங்குமரன் கோவில், சின்ன குன்று மேல முருகர் இருக்காரு. ஆனா எத்தனை வருஷம் பழமையான ஒரு கோவில் நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது ஒரு சின்ன குன்று மேல அவரை ஏறி நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா ஒரு வைப்பு தான் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம கோயிலுக்கு போகலாம். இப்போ நான் மலை மேலே தான் இருக்கேன், அடிவாரத்தில் இருக்கேன். நான் மலை மேலே போக போகிறேன். வாங்க, அந்த சின்ன குன்று மேலே ஏறி நம்ம போய் முருகரை பார்க்கலாம். சின்ன மலை தான், கொஞ்சம் கரடமுடான ரோடாக தான் இருக்கும். அப்படி ஏறி நம்ம அப்படி போனோம் அப்படின்னா கார்லாம் வரலாம் இருக்கு. அங்க பாருங்க, செம அழகா தெரியுதுங்களா? இளங்குமரன் திருக்கோவில். வண்டி நிழல எடுத்துட்டு போய் விடுவோம். யாருமே இல்லை, நட சாத்திட்டாங்க போல. இங்க சித்தர்கள் 18 சித்தர்களும் இங்க மேல வச்சிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சித்தர்களா இங்க இருக்கிற அங்க பக்கத்துல குளம் இருக்கும். அந்த குளத்துல சித்தர்கள்லாம் குளிச்சுட்டு இந்த மலையை சுத்தி முருகரை வேண்டுவாங்களாம் அப்படின்னு இங்க ஊர் மக்களுக்கும் சொன்னாங்க. ஆனா எத்தனை வருஷம் பழமையான கோவில் அது அப்படி கன்ஃபார்மா தெரியல. இங்க 18 சித்தரோட இருப்பாங்க. சித்தர் மலையே சொல்லலாங்க. இந்த மலை சுத்தி 18 சித்தர் தான் இருக்காங்க பாருங்க. ஒரு பேரு ஒரு சித்தர் பேரும் இருக்கு. இது பார்த்தா அப்படியே செம்ம வியூ. அம்மாப்பேட்டை, அதாவது திருப்பூர்ல இருந்து நம்ம உள்ள திருப்பூர்ல இருந்து இல்லலூர் தாண்டி வர அம்மாப்பேட்டைன்னு இல்லலூர் உள்ள நீங்க வந்தீங்கன்னா இந்த லொகேஷன், காட்டூர் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா நீங்க இங்க முருகரையும் பாருங்க. ஆனா நினைச்சதை கண்டிப்பா நடத்தியும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன ஒரு வேண்டுதல் நம்ம வச்சுட்டு போனாலும் முருகர் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்குறாரு. இந்த பாருங்க, இங்க இருக்கிற ஃபுல்லா சித்தர் தாங்க. சித்திர மலையே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சித்தர்களுக்கெல்லாம் தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகரும் இருந்தார்ல. அங்க மேல போட்டிருக்காங்க பாருங்களேன், கேட்டது கிடைக்கும் இளங்குமரன். நம்ம மனதார நம்ம என்ன வேண்டுமோ
மனதார நம்ம என்ன வேண்டுமோ கண்டிப்பா வந்துட்டு முருகர் வந்து கொடுப்பாரு. கேட்டது கிடைக்கும் இளங்குமரன். முருகர் இப்படிதான் உள்ள இருப்பாரு போல. உள்ள வந்த உடனே இங்க பாருங்க, மயில் வாகனம். இங்க 6 வேல் இருக்கு. 6மே முருகர் மாதிரி தாங்க. நடா சாத்திருக்காங்க. ஆனா கீழே அடிவாரத்துல நான் விசாரிச்சேன். மக்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம மனதார நம்ம வேண்டி நம்ம கேட்குறோமோ அது உடனே வந்து நிறைவேற்றி கொடுக்குறாராம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்க சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பா இந்த இளங்குமரன் இருக்கிற காட்டூர் கிராமத்துக்கு இங்க முருகரை பார்க்க வாங்க. நீங்க என்ன வேண்டிட்டு போறீங்களோ கண்டிப்பா வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஆழமா சொன்னாங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே சொன்னாங்க. நம்ம வேண்டுதல் நினைச்சு நீங்க வாங்க. முருகன் எப்போதுமே நம்மளை கைவிடவே மாட்டாரு. அதுக்குதான் ஒரு இதுவே இருக்குங்களேங்க. நாள்தான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோல்தான் என் செய்யும் கொடுக்கும் கூறும் என் செய்யும் கொடும் கூறும் என் செய்யும் குமரேசம் நிறுதாலும் சலங்கையும் சதங்கையும் முன்வந்து தோன்றுக அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அருணாகிரிநாதரே சொல்லியிருக்காருல்ல, நம்ம என்ன நினைச்சு முருகா அப்படின்னு ஒரு வேண்டுதல் நம்ம நினைச்சு மனதார நம்ம கூப்பிட்டா உடனே வந்து நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாகிரிநாதருக்கு ஏதோ சாட்சியம் நம்மளுக்கு இருக்கு. சித்தருக்கெல்லாம் தளபதிங்க அவரு. மைண்ட் ரிலாக்ஸேஷன் பயங்கரமா கிடைக்குது. அதே மாதிரி அந்த மலை ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலை வந்து பைரவர் மலையாங்க. பைரவர் மேலே வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து அந்த மலையில வந்துட்டு அமர்ந்திருக்கிறாராம் பைரவர். நம்ம அங்கேயும் போவோம். இவரை பார்த்துட்டு நம்ம அங்கேயும் போய் பார்த்துட்டு வருவோம். தெரியுதுங்களா அந்த மலை? செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, எப்போனாலும் வரலாம். காலையில வந்துட்டு 7லேருந்து 10 மணி வரைக்கும் அந்த கோவில் நட திறந்துருக்குமா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க வாங்க. குறைகள்லாம் தீர்த்து வைப்பாரு நம்ம முருகர். அடுத்த ஆன்மீக சேனல்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.